மாணவர்களே, இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்த வல்லமுள்ள நாமத்தினாலே உங்களை யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு இந்த வார்த்தையிலே நம்மோடு கூட அழகான ஒரு செய்தியை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அந்த வார்த்தையை நீங்கள் கவனமாய் கேட்கும்படி உங்களை அன்பாய் கேட்கிறேன். ஒருவரும் கெட்டு போகக்கூடாது என்று இயேசு சித்தமுள்ளவராய் இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லா மனுஷரும் சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளர வேண்டும் என்று இயேசு சித்தம் கொண்டு இருக்கிறார். ஆமென். அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதுகிற அந்த வார்த்தைகளை நாம் கவனமாய் கேட்க போகிறோம். 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டும் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். சிலர் எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள், ஏன் இயேசுடைய வருகை தாமதம்? ஆமென். அவர் வாக்குத்தத்தம் சொல்லி இருக்கிறாரே, ஏன் அவருடைய வருகை தாமதிக்கிறது என்று நீங்கள் கேட்கலாம். அலையிலே சொல்லுங்களேன். தேவ பிள்ளைகளே, ஒருவர் கெட்டு போகக்கூடாது என்பதாக அவர் நம்மேல் வைத்த அன்பின் நிமித்தம் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அவர் எவ்வளவு இருக்கிறாரோ நீடிய பொறுமையோடு இருக்கிறார். இந்த நீடிய பொறுமை ஒவ்வொரு மனுஷனுக்குள்ள இருப்பதில்லை. ஆனா இயேசு அவர் பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். அது மாத்திரமல்ல, பவுல் எழுதுகிறார் 1 தீமோத்தேயு 2:4 எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். இயேசுடைய விருப்பம் ஒருவரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், எல்லாரும் பரலோகத்துக்கு வரணும். அதுதான் இயேசுடைய சித்தம் உள்ளவராக இருக்கிறார். ஆமென். இந்த உலகத்துல யாரும் கெட்டு போகக்கூடாது, எல்லாரும் பரலோக ராஜ்யத்துக்கு வரணும். இயேசுவை சத்தியத்தை அறிகிற அறிவிலே வளரணும். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். ஆமென். ஆண்டுடைய வருகைக்கு தாமதம் என்பது எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும், ஒருவரும் கெட்டு போகக்கூடாதுன்னு தான் இயேசு சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அன்பு தேவ பிள்ளைகளே, இன்றைக்கு இந்த செய்தி கேட்கிற தேவ பிள்ளை, ஆண்டுடைய வருகை மிக சமீபமாக இருக்கிற இந்த காலகட்டத்திலே நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஆண்டவர் நம்பிங்க, விசுவாசிங்க. கர்த்தர் உங்களை